என்னடான்னு பார்க்குறீங்களா? இப்போ நம்ம சேனலுக்கு நம்ம ஒரு சாஃப்ட் பாக்ஸ் செய்ய போகிறோம். அதோட ஃபுல் ப்ராசஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த கார்ட்போர்டில் தான் சாஃப்ட் பாக்ஸ் செய்ய போகிறோம். இந்த கார்ட்போர்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 30 × 30 இன்ச்சஸ். இந்த கார்ட்போர்டு யூஸ் பண்ணி என்னென்ன மெஷர்மெண்ட்ஸில் எப்படி கட் பண்ணி சாஃப்ட் பாக்ஸ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 30 × 30 இன்ச்சஸில் ஈக்குவல் ஸ்கொயரான ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அதை நான் 6 ஈக்குவல் ஸ்கொயர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த கார்னர் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. கார்னர் ஸ்கொயர் டு இன்னர் ஸ்கொயருக்கு இந்த 7.5 சென்டிமீட்டர் கேப் இருக்கணும். கேப் எடுத்து இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு டேப்பர் வரும். இந்த மாதிரி எல்லா கார்னர் ஸ்கொயர்ஸ்க்குமே 2 சைடு நீங்கள் எடுத்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம 4 கார்னர்லையுமே இந்த ஷேப் மட்டும்தான் கட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நான் இந்த கார்ட்போர்டுக்கு மெஷின் கம்மிங் பண்ணியிருக்கேன் பார்க்க நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக. நான் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷீட் தான் ஒட்டியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒயிட் தான் நம்ம கலர்ஸை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி தருங்கிறதுக்காக. இந்த ஷீட் ஒட்டினது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் சைடு ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நான் சொல்கிற மெத்தட் ஈஸியாக இருக்கும். கார்ட்போர்டோட 4 கார்னருமே நான் சொன்ன மாதிரி நீட்டாக கட் பண்ணியாச்சு. டேப்பராக நான் சொன்ன மெஷரிங்கில். இப்போது இன்னர் ஸ்கொயர் இருக்குது பாருங்கள். இப்போ இன்னர் ஸ்கொயரோட இப்போ போர்டோட வித்தில் இந்த 3 mm போர்டு இது 1 mm நீங்கள் இங்கே கட் பண்ணணும். அது ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நீங்கள் கட் பண்ணணும். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கட் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோல்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பல்ப் ஹோல்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த சைட் நீங்கள் இதோட பேக் சைடில் சென்டராக நீங்கள் 2 ஹோல் போடணும். ஆக்சுவலி உங்ககிட்ட என்ன ஹோல்டர் இருக்கோ அந்த ஹோல்டருக்கு சூட்டபுளாக 2 ஹோல் போடணும்.
கார்ட்போர்ட் கட்டிங்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. பாருங்கள், ரஃபாக எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேப்பிங் பண்ண போகிறோம். இது எல்லாத்துக்குமே அது நான் வீடியோ விஷுவலில் காமிக்கிறேன். டேப்பிங் பண்ணிவிட்டு இதோட ப்ரெசன்டேஷனுக்காக நீட்டாக பிளாக் கலர் ஷீட் ஒட்ட போகிறதுக்கு மேலே. இப்போ அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம அவுட்டர் பேப்பரில் ஒட்டியாச்சு. பிளாக் கலரில் நீட்டாக இருக்குது. இது பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம லைட் எப்படி க்ளோ பண்ணுறதுக்கு என்னென்ன வயரிங்ஸ் எல்லாம் பண்ணணும்னு பார்த்துடலாம். அண்ட் ஃபைனலி நம்ம ஒரு சாஃப்ட் பாக்ஸ் செஞ்சாச்சு. நல்லா ப்ரொஃபஷனலாகவே செஞ்சுருக்கோம். இப்போ அங்கே ஸ்விட்சஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி 2 பல்ப் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். நல்லா பிரைட்டாக இருக்கும். நான் 2 30 வாட்ஸ் பல்ப் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்காக. இப்போ இந்த சாஃப்ட் பாக்ஸ் நம்ம ஒரு டிஃப்யூசர் செஞ்சுருக்கோம். ஸோ லைட்டை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி காமிக்கிறதுக்காக இப்போ அந்த டிஃப்யூசர் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதுதான் இந்த டிஃப்யூசர். பாருங்கள், நீட்டாக நான் ஒரு ரெட் கலர் பார்டரில் ஒட்டி பண்ணியிருக்கேன். ஆனால் நீட்டாக ஒரு லுக் தரதுக்காக. இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் சாஃப்ட் பாக்ஸ் மாதிரியே இருக்குது. இப்போ க்ளோ பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். நல்லா பிரைட்டாகவே இருக்குது ஃபேஸ்க்கு வச்சா. இப்போது இந்த சாஃப்ட் பாக்ஸை ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அமேசான்லேருந்து வந்துருச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட் பாக்ஸை எப்படி இந்த ஸ்டாண்டில் ஹோல்ட் பண்ணுறங்கிற வீடியோவை நான் முடிஞ்சால் அதிலே போடுறேன், இல்லை அதை ஒரு தனி வீடியோவாக பண்ணி போடுறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.